ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதிகமாக நிறைய இடங்களில் பார்த்த ஒரு விஷயத்தை நீ கற்றுக்க போகிறோம். என்ன அர்த்தத்தில் இந்த வார்த்தையை இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கற்றுக்கலாம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போது இதில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கற்றுக்க போகிற வார்த்தை என்ன அப்படின்னா a matter of. முக்கியமான ஒரு ஃப்ரேஸுங்க. ஆனால் இந்த a matter of அப்படிங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 அர்த்தத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். 2 அர்த்தத்தில் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன். டீப்பாக நம்ம படிக்க தேவையில்லை, மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? பாருங்கள், a matter of ஒரு 2 சென்டென்ஸ் எழுதிட்டு வரேன். பாருங்க, சக்ஸஸ் இஸ் a matter of practice. Success is a matter of practice. அடுத்து பாருங்க, it is a matter of practice. It is a matter of practice. Success is a matter of practice. It is a matter of practice. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையினால் தான் ஃபில் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஃப்ரேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் முன்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா மாறி இருக்கு. ரொம்ப ஈஸி நண்பர்களே. இந்த மேட்டர் ஆஃப் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை பொறுத்தது தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா கவனிக்கணுங்க. சக்ஸஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். அதாவதுங்க, இந்த வெற்றி அப்படிங்கிறது முழுக்க இதை பொறுத்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேறு எதுவுமே கிடையாது. முழுக்க அதை பொறுத்தது, அதை சார்ந்தது, பேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா? சக்ஸஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஜென்ரல் ஃபேக்ட். ஜென்ரலாக சொல்லும்போது நம்ம அப்படி சொல்கிறோம். ஆனால் முழுக்க லக்கெல்லாம் கிடையாது, ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எப்படி? சக்ஸஸ் அப்படிங்கிறது லக்கில் வரல, ரெக்கமெண்டேஷன் வரல தம்பி, முழுக்க ப்ராக்டிஸால் வந்தது. அதுதான் சக்ஸஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். எப்போ மெயின் நவுன் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்தாதான் அதை பொறுத்தது, இதை பொறுத்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்ல முடியும். மாறாக இந்த மாதிரி வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல சரி அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாதுடா, சப்ப மேட்ரு, சால்ட்டு வாட்ரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, சிம்பிளான விஷயம்டா, அது ஒரு சின்ன விஷயம், ஆனால் ஒரு 5 நிமிஷத்து வேலை இப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவும் இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்ஸுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணிடுவோம். சரி, ரெண்டுத்துக்கு தமிழில் என்ன சென்டென்ஸ் வரும்னு எழுதுகிறேன். வெற்றி என்பது பயிற்சியை பொறுத்தது. இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் பயிற்சியை தான் முழுக்க பொறுத்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, அத்தனை எழுத வேண்டாம், நான் சிம்பிளாக எழுதியிருக்கேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். இது ஜஸ்ட் ஒரு பயிற்சி தான். எப்படின்னா, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ணை வச்சுட்டு விரலே சுற்றுவாங்க. அப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட நான் ஒரு டைம் கேட்டேன், எப்படா இப்படி சுற்றுற அப்படின்னு. சும்மா ப்ராக்டிஸ் மச்சி, சும்மா 2 டைம் எடுத்து இப்படி சுற்று வந்துருண்டா அப்படின்னு சொன்னான். அப்போது இந்த மாதிரி அதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது, ரொம்ப சின்ன விஷயம் தான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். அது சும்மா ஒரு பயிற்சி தான்டா, வந்துடும். இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். இவ்வளோதான் கான்செப்ட். இந்த 2 புரிதல் இருந்தால் போதும். பேஸ்ட் ஆன் அப்படிங்கிறது எப்போ வரும்? மெயின் நவுன் போட்டிங்கன்னா வரும். நீங்கள் இன்னுமே டீப்பாக போயெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன பண்ணிட்டேன்னா இந்த கிளாசிஃபிகேஷன்ஸை கொடுத்துட்டேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே, ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? மெயின் நவுன் வந்தால் இந்த மீனிங் எடுத்துக்கோங்க. இட் அப்படின்னு சும்மா ஆரம்பிக்குதா, அது சின்ன விஷயம் தான்டா அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சுக்கணும் நண்பர்களே? ரைட். இப்போ என்ன பண்ணலான்னா இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தான் நல்லா நமக்கு புரியும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு இப்போ போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். உங்கள் வளர்ச்சி முயற்சியை பொறுத்தது.
உங்கள் வளர்ச்சி முயற்சியை பொறுத்தது. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த பர்டிகுலர் வார்த்தை யூஸ் பண்ணுறோம். சரி பாருங்கள், உங்கள் வளர்ச்சி முயற்சியை பொறுத்தது. your growth is a matter of effort. நீங்கள் போட்ட எஃபர்ட்டை பொறுத்தது. முழுக்க முழுக்க இதுதான் காரணம். இதனால தான் இது உங்களுக்கு கிடச்சிது. புரியுதுங்களா? your growth is a matter of effort. your growth is a matter of effort. your growth is a matter of effort. புரியுதுங்களா? a matter of மேக்ஸிமம் இந்த சென்டென்ஸை நம்ம ப்ரெசன்ட் பி வெர்ப்லேயே தான் யூஸ் பண்ணுவோம். அப்படியே யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. புரியுதுங்களா? your growth is a matter of effort. அடுத்து பாருங்கள், அவருடைய ரிசல்ட் தயாரிப்பை பொறுத்தது. எப்படி இந்த சென்டென்ஸை நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவரோட ரிசல்ட், அவருக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு இல்லைங்க, அது அவர் பண்ண ப்ரிப்பரேஷனை பொறுத்தது. புரியுதுங்களா? அவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாரோ அதை பொறுத்தது. மற்றபடி சும்மா இருந்ததோ இல்லை வேறு எதுவெல்லாம் கிடையாது. இதுதான் ரீசன், பேஸே இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். முழுக்க முழுக்க அதுதான் காரணம். அவருடைய ரிசல்ட் தயாரிப்பை பொறுத்தது. his result is a matter of preparation. matter of preparation. his result is a matter of preparation. அவரோட வெற்றி எப்படிங்கிறது இந்த ப்ரிப்பரேஷனை பொறுத்தது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணாரோ அதை பொறுத்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? ஜென்ரலாக இதை பொறுத்து தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேஸ்ட் ஆன்ங்கிற வார்த்தை கூட சொல்லலாம். ஓகே, ஹிஸ் ரிசல்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ப்ரிப்பரேஷன். அதை சும்மா சொல்லலாம். ஆனால் முழுக்க முழுக்க இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இதோட அர்த்தமும் அதுதான். புரியுதுங்களா? ஹிஸ் ரிசல்ட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அவளுடைய முன்னேற்றம் தொடர்ச்சியை பொறுத்தது. தொடர்ச்சி அப்படின்னா கன்சிஸ்டன்சி நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? கன்சிஸ்டன்சியை பொறுத்தது தான், வேறு எதுவும் கிடையாது, வேறு எந்த ரீசனும் கிடையாது. கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான் அவளுடைய முன்னேற்றம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், அவளுடைய முன்னேற்றம், ஹெர் இம்ப்ரூவ்மெண்ட். அவளுடைய முன்னேற்றம், ஹெர் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் matter of consistency. Okay, her improvement is a matter of consistency. her improvement is a matter of consistency. புரியுதுங்களா? பாருங்க, இட்ஸ் அ கன்சிஸ்டன்சி. அது என்னது? ஒரு தொடர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சேர்த்து சொல்லும் பொழுது her improvement is a matter of consistency. ஓகே, விளைவு யுக்தியை பொறுத்தது. அவுட்கம் இருக்குல்ல, அது நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோமோ அதை பொறுத்தது. முழுக்க முழுக்க அதை சார்ந்தது. பாருங்கள், விளைவு அப்படின்னா the outcome is a matter of strategy. The outcome is a matter of strategy. The outcome is a matter of strategy. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, ஆங்கிலம் பயிற்சியை பொறுத்தது. ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. எப்படி? ஆங்கிலம்ங்கிறது ரொம்ப அதெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க பயிற்சியை பொறுத்தது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப சிம்பிள்ப்பா. அது அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பாருங்க, இங்கிலீஷ் இஸ் a matter of practice. நிறைய பேர்த்துக்கு இங்கே சிஇ போடணுமா எஸ்சி போடணுமான்னு டவுட் வரும். கரெக்டுங்களா? இங்கிலீஷ் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நவுனாக இருக்குது. நவுனாக இருக்கும்போது சிஇ போடணும், வேர்பாக இருக்கும்போது எஸ்சி போடணும். எல்லா நேரத்தில் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. வேணா ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். இங்கே வாங்க, ஆர்ஐசிஇ ஆர்ஐஎஸ்சி ரெண்டு வார்த்தை இருக்குது. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ரைஸ் என்ன? அரிசி, அது ஒரு நவுனு. செகண்ட் இருக்கக்கூடிய ரைஸ் என்ன? எள்ளு, உதிக்கிறது, அது வேர்பு. அப்போது சிஇன்னு வந்துட்டா நவுனு, எஸ்சின்னு வந்துட்டா வேர்பு. புரியுதுங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி பாருங்கள்,
இங்கிலீஷ் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். பயிற்சியை பொறுத்தது தான் இங்கிலீஷ். இவ்வளோ தான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ஈஸி. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அது ஒரு சின்ன விஷயந்தான். அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு இந்த வார்த்தைகளை சொல்வதற்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்டர் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம ஸ்லைட்லேயே பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்லைடில் அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், அது ஒரு 5 நிமிட விஷயம்தான். இப்போ முன்னாடி பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அதுன்னு வந்திருக்காதுங்க. டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், டிஃப்ரெண்ட் நவுனை வச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இட்டுனே தான் வரும். ஏன்னா இப்படி தான் நம்ம பேசுவோம். அப்போ எப்போல்லாம் நீங்கள் அது ஒரு இந்த சாதாரண விஷயம் தான், சப்ப மேட்ரு சால்ட்டு வாட்ரு சும்மா ஜுஜிபி ஒர்க்குடா இப்போல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லும் பொழுது நீங்கள் எப்பயுமே அது, அதாவது இட் அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிங்க. அப்போ தான் கரெக்டாக வரும் மீனிங். ஓகே, பாருங்கள், அது ஒரு 5 நிமிட விஷயம்தான். அது ஒரு 5 நிமிஷம் விஷயம்தான். பாருங்கள், இட் இஸ் இங்கே ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம போடுறோம். ஓகே, it is just a matter of 5 minutes. Okay, 5 minutes. It is just a matter of 5 minutes. ஒரு 5 நிமிஷம் வேலை தான்டா. அட ஒரு 5 நிமிஷம் தான். இன்னுமே நீங்கள் அந்த ஃபைல் அனுப்பாமல் இருக்கீங்க. ஒரு 5 நிமிஷத்து வேலைங்க. it is just a 5 minutes. Just a matter of 5 minutes. It is just a matter of 5 minutes. ஓகே, அது ஒரு சாய்ஸ் பற்றிய விஷயம்தான். ரொம்ப சிம்பிள். ஒரு 10 ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கடா, ஏதோ ஒன்று எடுக்கணும்டா அப்படின்னு நம்ம கேட்கும்போது மச்சி இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது, சும்மா ஒரு சாய்ஸ் தான், எடுத்து விடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இப்படி சொல்லணும். பாருங்கள், இட் இஸ் நாட் எ டிஃபிகல்ட் ஒன். இட் இஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் சாய்ஸ். It is just a matter of choice. It is just a matter of choice. அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, சாதாரண மேட்டர் அது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் சாய்ஸ். அது ஒரு பழக்கம்தான். நார்மலாகவே நம்ம சொல்லுவோம், டெய்லி என்னால் காலைல நேரமாக எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 4 நாள் எந்திரா அப்புறம் ஈஸியாகிடும். அது சும்மா ஒரு ஹேபிட் தான். ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் அ matter of habit. It is just a matter of habit. வேற ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு பழக்கம் தான். ஒன்ஸ் பழகிட்டேன்னா அவ்வளோதான், சிம்பிள். It is just a matter of habit. அது ஒரு அனுபவம் தான். ரொம்ப சிம்பிள். அது ஒரு அனுபவம் தான். பாருங்க, it is just a matter of experience. எப்படிரா அப்படியே இந்த வாசனையிலேயே பொருளில் எது இருக்குது எது இல்லை, உணவில் என்ன கம்மியாக இருக்குது ஏது கம்மியாக இருக்குது எப்படா கண்டுபிடிக்கிறாங்க? அதெல்லாம் அனுபவம் தான்டா, அதெல்லாம் ஜஸ்ட் அனுபவம் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணு அப்படின்னா உனக்கும் அந்த அனுபவம் வந்துடும். ஓகே, அப்படி நம்ம சொல்கிறோம். பாருங்கள், இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இஃப் யூ கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் ஆல்சோ ஃபீல் த சேம். உனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைத்தால் நீயும் அதே தான் ஃபீல் பண்ணுவேன். இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அது ஒரு புரிதல் தான். அது எப்படி சொல்கிறதா, சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மச்சி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். எப்பட்றா இத்தனை சண்டை வந்தாலும் இவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிறீங்க, எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான்டா அப்படின்னு சொல்கிறோம்ல. பாருங்கள், இட் இஸ் just a matter of understanding. It is just a matter of understanding. Simple. It is just a matter of understanding. அப்போது நீங்கள் ஒரு இடத்துல இதை பொறுத்ததான் அதை பொறுத்ததான் அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னாடி சொல்லி கொடுத்த அந்த ஸ்ட்ரக்சரையும் சும்மா இப்படி தான்டா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இட் அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுங்க நண்பர்களே. ரொம்ப ஈஸி. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதாங்க கான்செப்ட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான
அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியத்தில் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த மேட்டர் ஆஃப் சம்திங்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.